வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் விற்பனைக்காக இளம்பிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படும் நோய்கள் நாட்டிற்கு பாரிய பிரச்சினையாக மாறியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவிப்பு. அரசாங்கத்தால் இன்னும் சில நாட்களில் நாமல் உட்பட பல ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படலாம் என அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்ந்தால் பொது போக்குவரத்தை சீராக பராமரிக்க இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் இருந்து போதுமான டீசல் விநியோகத்தை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. நாட்டின் போக்குவரத்து அமைப்பு சீர்குலைந்து விடக்கூடாது என்றும், ஏனெனில் இது பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது என்றும் அதன் தலைவர் கெமனு விஜயவர்தன தெரிவித்தார். அத்துடன் கோவிட்-19 தொற்று நோய் காலத்தில் முந்தைய அரசாங்கம் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் இருந்து டீசலை பெறுவதற்கான ஒரு முறையை அறிமுகப்படுத்தியது. ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் எரிபொருளை விநியோகிக்க QR குறியீடு முறையையும் அவர்கள் செயல்படுத்தினர் என்றும் அவர் கூறினார். நிலைமை இன்னும் மோசமாக இல்லை என்றாலும் அது மோசமடைவதை தடுக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படும் நோய்கள் நாட்டிற்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும், இதற்கான சிகிச்சைகளுக்கு அதிக அளவு பணம் செலவிட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இது தொடர்பான சிகிச்சைக்காக செலவிடப்படும் தொகையானது சுதேச ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கு அரசாங்கம் ஆண்டுதோறும் செலவிடும் தொகையை போன்று 40 மடங்கு அதிகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுதேச ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைகள் சேவையை வலுப்படுத்துவதற்கு நாட்டின் மூலிகை பூங்கா வலையமைப்பை வலுப்படுத்தவும், உள்நாட்டில் ஆயுர்வேத மருந்துகளின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் சுதேச ஆயுர்வேத மருந்து உற்பத்திக்கு தேவையான 130க்கும் மேற்பட்ட மருத்துவ மூலப்பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும், இதற்காக ஆண்டுதோறும் பெருந்தொகை பணம் செலவிடப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 14 சொகுசு வாகனங்கள், செயலிழந்த 6 வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை தொடர்பான ஏலம் இடம்பெற்றுள்ளது. அரசாங்க செலவினங்களை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்பு கூறலை ஊக்குவிக்கும் நோக்கில் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று 9 டிஃபெண்டர் ஜீப்கள், வால்வோ ஜீப், கிரைஸ்லர் கார், மஹிந்திரா பொலோரோ, ரோசோ பஸ், டிஸ்கவரி கார், டொயோட்டோ கார் உள்ளிட்ட 15 வாகனங்கள் ஏலமிடப்பட்டு மீதமுள்ள வாகனங்கள் தொடர்பான ஏலம் விரைவில் நடைபெற உள்ளது. இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு அதிக போட்டி நிலவியதால் இதில் 199 வர்த்தகர்கள் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற பொது கணக்குகள் குழு கொழும்பு பொரலை கணவத்தை உரிய உத்தியோகத்தர் விடுதியில் சட்டவிரோத மலர்ச்சாலையொன்றை நடத்தி வருவதை கண்டறிந்துள்ளது. இது கொழும்பு மாநகர சபையின் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபை ஊழியர் ஒருவர் கணத்தை உத்தியோகத்தர் விடுதியை பலவந்தமாக ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக மலர்ச்சாலையொன்றை நடத்தி வரும் தகவல் அண்மையில் வெளியாகியுள்ளது. அத்துடன் இந்த மலர்ச்சாலையின் ஏனைய தேவைகளுக்காக கணத்தையின் காணியிலும் குறிப்பிடத்தக்க அளவு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த ஊழியருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் சட்டவிரோத மலர்ச்சாலையை அகற்றுமாறும் கொழும்பு மாநகர சபைக்கு நாடாளுமன்ற பொது கணக்குகள் குழு உத்தரவிட்டுள்ளது. சமகால அரசாங்கத்தின் கீழ் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்புகள் வலுப்பெற்றுள்ளன என்று அரசாங்க தகவல்கள் தெரிவித்துள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் தனது குடும்பம் மீதே அனுர அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த வகையில் அடுத்த வரும் நாட்களில் நாமல் உட்பட பல ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மாந்திரீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ள மஹிந்த குடும்பம் தம்மை பாதுகாக்கும் முயற்சியில் பல்வேறு சமய நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் நாமல் ராஜபக்ஷ குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு நீண்ட நேரம் விசாரிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து தங்காலையில் உள்ள மஹிந்த வீட்டில் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்நிகழ்வில் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டதுடன் மஹிந்த சொத்துக்கள் சிலவற்றின் பினாமியாக செயற்படும் டெய்சி போரஸ் குடும்பத்துடன் கலந்து கொண்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் டிவி சாணக்க மற்றும் நெருங்கிய குழுவினரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் என்று கூறப்படுகின்றது.
மேரிகம போலீஸ் பிரிவின் பகுதியில் உள்ள கல்குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்த 3 பேர் மீது திடீரென பாறை சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது விபத்தில் காயமடைந்த இருவரும் மேரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் தவளம்பட்டிய மேரிகம பகுதியை சேர்ந்த 45 வயதுடையவரே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேரிகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகத்தினால் வழங்கப்படும் ஆற்று மற்றும் தரைமணல் கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரம் போன்று போலி அனுமதி பத்திரத்தை தயாரித்து மிகவும் லாபகரமான மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 டிப்பர்களை சாவகச்சேரி போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பு அதிகாரி பாலித்த செனதிரத்னவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாவகச்சேரி பிரதேச போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த 2 டிப்பர்களையும் பிடித்ததுடன் சாரதிகளையும் கைது செய்துள்ளனர். இவர்கள் இருவரையும் நாளை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதுடன் குறித்த அனுமதி பத்திரம் போலியாக தயாரிக்கப்பட்டதுதான் என்பதை புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகம் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது என சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார். நேற்றிரவு எரிபொருள் ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்புகள் திங்கட்கிழமை காலை வரை மட்டுமே நீடிக்கும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை காலை எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் முழுமையாக தீர்ந்து போகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தேவைகளை பூர்த்தி செய்ய எரிபொருள் விநியோகத்திற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு புதிய ஆர்டர்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. சங்கத்தின் மத்திய குழு ஞாயிறு காலை கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதுடன் ஜனாதிபதி செயலகத்தில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விநியோகஸ்தர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3% தள்ளுபடியை ரத்து செய்து புதிய கட்டண சூத்திரத்தை அமல்படுத்தும் நடவடிக்கையை அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் ஆர்டர் நிறுத்தப்படும் எனவும் சங்கம் அறிவித்துள்ளது. தற்போதுள்ள இருப்புகளின் விநியோகம் தொடரும். அதே வேளையில் புதிய ஆர்டர்கள் எதுவும் செய்யப்படாது. திங்கட்கிழமைக்குள் நிரப்பு நிலையங்களில் முழுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும். மேலும் அரசு நிறுவனங்களுக்கு கட்டணம் செலுத்திய பின் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தவும் சங்கம் முடிவு செய்துள்ளது. முன்னதாக காவல்துறைகள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்கள் 1 அல்லது 2 மாதங்களுக்கு பிறகு பில்களை செலுத்த அனுமதிக்கப்பட்டன. ஆனால் நேற்றைய நிலவரப்படி கடனில் எரிபொருள் வழங்க மாட்டாது. பொந்தலா தேசிய பூங்காவில் உள்ள அங்கீகரிக்கப்படாத மோட்டார் சைக்கிள் சாஃப்ரிகள் சுற்றுலா பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வ இணக்கம் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பிய போதிலும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பல எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் அதிகாரிகள் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எந்த பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உள்ளூர் ஆபரேட்டர்களால் ஒழுங்கமைக்கப்படாத மோட்டார் சைக்கிள் சுற்றுப்பயணங்களை அதிகாரிகளின் பதில் இல்லாததை எடுத்து காட்டுகிறது. கடந்த 3 மாதங்களாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திற்கு கடிதம் எழுதியுள்ளோம். அதற்கும் பதில் அளித்துள்ளோம் என சிஜிஇ தலைவர் ஹேமந்த விதானகமகே தெரிவித்தார். ஆனால் இன்னும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அந்த அங்கீகரிக்கப்படாத சஃபாரிகள் சுற்றுலா பயணிகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் கணிசமான ஆபத்துக்களை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் வனவிலங்குகளின் வாழ்விடங்கள் வழியாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது மிகவும் ஆபத்தானது என்று விதானகமகே வலியுறுத்தியுள்ளார். யானைகள் மற்றும் பிற வனவிலங்குகளுடன் எதிர்பாராத சந்திப்புகள் சுற்றுலா பயணிகளுக்கு கடுமையான விபத்துக்களை ஏற்படுத்தும். இந்த சஃபாரிகள் சுற்றுச்சூழலை சீர்குலைக்கக்கூடும் என்று சிஇஜே தலைவர் மேலும் குறிப்பிட்டார். ஏனெனில் அவை சிறிய பூச்சிகளின் திருட்டுக்கு வழிவகுக்கும் மற்றும் பல்லுயிரியலை எதிர்மறையாக பாதிக்கலாம். கூடுதலாக விலங்குகள் ஓய்வெடுக்கும் காலங்களில் இந்த இடையூறுகள் ஏற்படாததாக அவர் சுட்டிக்காட்டினார். இது பறவைகள் மட்டுமல்ல மற்ற வனவிலங்குகளையும் சீர்குலைத்தது. இது சந்தேகத்திற்கு இடமின்றி சட்டவிரோதமானது. இரவு நேரத்தில் வனவிலங்கு சரணாலயத்திற்குள் யாரும் நுழைய அனுமதி இல்லை. அதிகாரிகளின் உடனடி நடவடிக்கை அவசியம் என விதானகமகே கூறினார்.